வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 மணி செய்திகளை வழங்குவோர் போத்தி ஸ்வர்ணமஹால். இது பரிபூரணத்தின் அடையாளம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்திய பொருளாதாரத்தை மாற்றியமைத்த பொருளாதார மேதை முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் காலமானார். உடல்நலக்குறைவு காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இரவில் உயிர் பிரிந்தது. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் இருந்து பலத்த பாதுகாப்புடன் இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட மன்மோகன் சிங் உடல் அரசியல் கட்சி தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைப்பு. இந்தியாவின் பொருளாதார தாராளமயமாக்கல் கொள்கையில் பெரும் பங்கு வகித்தவர் மன்மோகன் சிங். இந்திய வரலாற்றில் நீண்ட காலம் பிரதமராக இருந்த 4வது நபர் என்ற பெருமையை பெற்றவர். ஆயிரத்து 1985-87 ஆண்டுகளில் திட்டக்குழுவின் தலைவர் உள்பட முக்கிய பதவிகளை அலங்கரித்தவர் மன்மோகன் சிங். 1993, 1994 ஆண்டில் ஆசியாவின் சிறந்த நிதியமைச்சர் என்ற விருதையும் பெற்று சாதனை. இந்திய பொருளாதாரத்தை கட்டமைத்ததில் மன்மோகன் சிங் பங்கு மிக முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புகழாரம். நாட்டிற்கு அவர் ஆற்றிய சேவை என்றும் நினைவு கூறப்படும் எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. மன்மோகன் சிங் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். எளிய பின்னணியில் இருந்து உயர்ந்த பெருமைமிகு பொருளாதார நிபுணராக திகழ்ந்தவர் எனவும் புகழாரம். தமிழ்நாட்டின் கனவுகளை மதிப்பவராக மன்மோகன் சிங் இருந்தார் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். மன்மோகன் சிங்கின் அறிவாற்றலும் தலைமைத்துவமும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை முன்னோக்கி வழிநடத்தியதாகவும் பெருமிதம். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு ராகுல் காந்தி, சோனியா காந்தி, கார்கே, அமித்ஷா, ஜே.பி. நட்டா உள்ளிட்ட தேசிய கட்சி தலைவர்கள் இரங்கல். மம்தா பானர்ஜி, சித்தராமையா, அரவிந்த் கெஜ்ரிவால், அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்தனர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். செல்வ பெருந்தகை, ராமதாஸ், அன்புமணி, விஜய் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடத்தப்படும். மத்திய அரசு அறிவிப்பு. டெல்லியில் இன்று காலை 11 மணிக்கு கூடுகிறது மத்திய அமைச்சரவை கூட்டம். மன்மோகன் சிங் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் ஏற்பாடு. மன்மோகன் சிங் மறைவையொட்டி இன்று நடைபெறவிருந்த மத்திய அரசு நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து. 7 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்பட உள்ளதாகவும் தகவல். மறைந்த மன்மோகன் சிங்கின் இறுதிச் சடங்கு நாளை நடைபெறும். காங்கிரஸ் தலைமை அறிவிப்பு.
மன்மோகன் சிங்கின் மறைவையொட்டி காங்கிரஸ் கட்சியின் நிகழ்ச்சிகள் அடுத்த 7 நாட்களுக்கு ரத்து. காங்கிரஸ் கட்சியின் கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்படும் என அறிவிப்பு. இன்று டெல்லி செல்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு அஞ்சலி செலுத்துகிறார். அதிமுக சார்பில் இன்று நடைபெறவிருந்த அனைத்து ஆர்ப்பாட்டங்களும் ரத்து. மன்மோகன் சிங் மறைவையொட்டி அறிவிப்பு. சென்னையில் 1000 விளக்கு, அண்ணா சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவில் மிதமான மழை. தேனாம்பேட்டை, நந்தனம், கிண்டி பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. தமிழகம், புதுச்சேரியில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மாணவி வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி மீது எந்த கட்சி பாகுபாடும் காவல்துறைக்கு கிடையாது. நடுநிலையோடு செயல்பட முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக காவல் ஆணையர் அருண் பேட்டி. சிசிடிஎன்எஸ் தளத்தில் லாக் ஆவதில் தாமதம் ஏற்பட்டதால் எஃப்ஐஆர் டவுன்லோட் செய்து பரப்பி இருக்கலாம் என காவல் ஆணையர் அருண் விளக்கம். எஃப்ஐஆர் லீக்கான விவகாரத்தில் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்பட்டுள்ளதாகவும் பேட்டி. கோட்டூர்புரத்தில் நம்ம இந்த லீக் பண்ணதுக்கு எஃப்ஐஆர் போட்டு கேஸ் போட்டிருக்கிறோம். இப்போ அதுபடி போட்டு யார் இதை லீக் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்களுக்கும் தகுந்த தண்டனை. பாதிக்கப்பட்டவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை அப்படியே எழுதுவதுதான் முதல் தகவல் அறிக்கையில் இடம்பெறும். எஃப்ஐஆரில் எழுதப்பட்ட விஷயம் குறித்து பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த நிலையில் சென்னை காவல் ஆணையர் அருண் விளக்கம். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் பாதிக்கப்பட்டவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே எழுதணும். அதில் போலீஸ் எந்த திருத்தமோ அடித்தலோ பண்ணக்கூடாது. அதான் சிலர் தெரியாமல் சொல்கிறாங்க எஃப்ஐஆர் இப்படி போட்டிருக்கலாம், எஃப்ஐஆர் அப்படி போட்டிருக்கலாம். அப்படி கிடையாது. பாதிக்கப்பட்டவங்க எப்படி கொடுக்குறாங்களோ என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே போடணும். அதுதான் எஃப்ஐஆர். அது எஃப்ஐஆர் போட்டோம். எஃப்ஐஆர் போட்டு சென்னை பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் ஒருவர்தான் குற்றவாளி. வேறு ஒருவருக்கு தொடர்பு இருப்பதாக பரப்பப்படும் தகவல் தவறானது என காவல் ஆணையர் அருண் பேட்டி. விசாரணையில் இவர் ஒருவர் தான் குற்றவாளி. சரிங்களா? இவர் அந்த பேசும் பொழுது அந்த புலன் விசாரணை தகவலை வெளியே சொல்லக்கூடாது. இருந்தாலும் இதை நிறைய பேர் அரசியல் பண்றதுனாலையும் சென்சேஷனலா பேசுறதுனாலையும் சொல்றேன். அதுல ஒரு நபரை இவன் பேசும் பொழுது சார்னு சொன்ன மாதிரி நிறைய பேர் குறிப்பிடுறாங்க. அது நடக்கல. அது அவன் பொய்யா சொன்னது. குறிப்பா அந்த அக்கரன்ஸ் நடக்கும்போது அவன் அந்த போனே ஏரோப்ளேன் மோட்ல தான் போட்டு வச்சிருந்தான். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் தேசிய மகளிர் உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு பாதுகாப்பு, உரிய மருத்துவ வசதி செய்து தர தமிழக டிஜிபிக்கு உத்தரவு. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவரின் அடையாளத்தை வெளியிட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை தேவை. தமிழக டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணைய தலைவி விஜயா ரஹத்கர் உத்தரவு. முந்தைய வழக்குகளில் ஞானசேகரன் மீது தமிழ்நாடு காவல்துறை நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாக மகளிர் ஆணையம் கண்டனம்.
ஞானசேகரன் மீது கடும் தண்டனை தரும் PNS 71வது பிரிவை சேர்க்க ஆணை. பல்கலைக்கழக சம்பவத்தில் அரசியல் இடையூறு இன்றி பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்க வழக்கை CBI விசாரிக்க வேண்டும் என EPS வலியுறுத்தல். திமுக அரசின் காவல்துறை விசாரிப்பதற்கு தகுதி இல்லை எனவும் சாடல். பாதிக்கப்பட்டவரின் பெயரை வெளியிடக்கூடாது என்ற அடிப்படை கூட காவல்துறைக்கு தெரியாதா என எடப்பாடி பழனிசாமி சாடல். குற்றவாளியுடன் இன்னொரு நபருக்கு தொடர்புள்ளதாக FIR-இல் தெரிவிக்கப்படும் நிலையில் யாரை காப்பாற்ற திமுக அரசு முயற்சிக்கிறது என்றும் கேள்வி. தமிழகத்தில் திமுக ஆட்சியை அகற்றும் வரை செருப்பு போட மாட்டேன் என அண்ணாமலை சபதம். சாட்டையால் என்னை 6 முறை நான் அடித்துக் கொள்ளப் போகின்றேன். சாட்டை என்னை அடிச்சுக்க போறேன். நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன். செய்தியாளர் சந்திப்புக்கு பின் காலணியை கழற்றி காண்பித்தார் அண்ணாமலை. நீங்க பாத்துங்க, நாங்க திரும்ப எலெக்ஷனுக்கு பணம்லாம் கொடுக்க போறது. நீ 1000 கோடி கூட வீழ்த்துறக்கு எல்லாம் பணம் கொடுக்காம தான் மறுபடியும் எலெக்ஷன் நிற்போம். பார்த்து என்ன வேணுமோ பண்ணி. இன்னி செருப்பு போடுறது கிடையாது. திமுக ஆட்சியிலிருந்து வெளியே போற வரைக்கும் வெறுங்கால் தான். இன்னி பாத்துக்கலாம், வாங்க 2 கோடி. மிகவும் பழமையான அண்ணா பல்கலைக்கழகத்தில் CCTV கேமரா வேலை செய்யவில்லை என்பது வெட்கக்கேடான ஒன்று. தமிழகத்தில் நிர்பயா நிதி எங்கே போனது என்றும் அண்ணாமலை சரமாரி கேள்வி. ஒயர் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்றியா? வெக்கப்படலையா? எங்கேயுமே கனெக்ஷன் இல்லை. அப்ப நிர்பயா ஃபண்ட் எங்க போச்சு? நிர்பயா ஃபண்ட் கொடுத்ததே இதுக்கு தானே. நிர்பயா ஃபண்ட் எதுக்கு கொடுத்தோம்? முதலமைச்சர் வீட்டுக்கு போற சாலையில 4 CCTV போடுற கொடுத்தோமா? எதுக்குங்க நிர்பயா ஃபண்ட் கொடுத்தோம்? இதுக்கு தாங்க கொடுத்தோம். இன்று காலை 10 மணிக்கு தனக்குத்தானே சாட்டையடி கொடுத்துக் கொள்கிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு கண்டனம். அண்ணாமலை தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொள்ளும் போராட்டம் தேவையற்றது என திருமாவளவன் கருத்து. அண்ணாமலையின் போராட்டம் நகைப்புக்குரியதாக மாறிவிடக் கூடாது எனவும் பேச்சு. கையில் எடுக்கிறாரா என்று தெரியவில்லை. ஆனால் காந்தியடிகள் கூட இப்படிப்பட்ட போராட்டங்களை அறிவித்ததில்லை. உண்ணாநிலை அறப்போராட்டம் சரி. தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக் கொள்வது, சாட்டையால் அடித்துக் கொள்வது அதிர்ச்சியாக இருக்கிறது. அவருடைய போராட்ட அறிவிப்புகள் நகைப்புக்குரியவையாக மாறிவிடக்கூடாது. தமிழ்நாட்டில் பாஜக தான் எதிர்க்கட்சி என காட்ட அண்ணாமலை முயற்சிப்பதாக திருமாவளவன் விமர்சனம். லண்டன் பயணத்துக்கு பின் பரபரப்பான அரசியலை செய்ய விரும்புவதாகவும் சாடல். பொறுத்தவரையில் அதிமுக எதிர்க்கட்சி அல்ல, பாஜக தான் எதிர்க்கட்சி என்று காட்டுவதற்கு பெரிதும் முயற்சிக்கிறார். ஆகவே ஆளுங்கட்சியின் மீது அவ்வப்போது குற்றச்சாட்டுகளை அடுக்கினால்தான் ஒரு எதிர்க்கட்சியாக செயல்பட முடியும், எதிர்க்கட்சி தலைவராக காட்டிக்கொள்ள முடியும் என்று அவர் நம்புவதாக தெரிகிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் குற்றவாளிக்கு விரைவில் தண்டனை பெற்று தரப்படும். புகார் கிடைத்த சில மணி நேரங்களிலேயே குற்றவாளி கைது செய்யப்பட்டதாகவும் அமைச்சர் ரகுபதி பேட்டி. சிறந்த புத்தகமாக உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டு ரிமாண்டில் வைக்கப்பட்டிருக்கின்றார். துரிதமாக இருக்கிறது. அவருக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் என்பதிலே நிச்சயமாக. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் திமுக மீது திட்டமிட்டு அவதூறு பரப்பப்படுவதாக அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. கைது செய்யப்பட்டவருக்கும் திமுகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் திட்டவட்டம்.
அதாவது நாங்களே விளக்கம் சொல்லிட்டோமே, அவர் எங்கள் திமுகவில் தொண்டர் கிடையாது, அடிப்படை உறுப்பினர் கிடையாது, மாணவர் அணியிலையும் கிடையாது, எங்களுக்கு அவருக்கு சம்பந்தம் கிடையாது. பாலியல் வன்கொடுமை புகாரில் ஞானசேகரன் மீது ஏன் முண்டாஸ் போடாதது ஏன்? அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சரமாரி கேள்வி. கண்காணிச்சு குண்டாஸ்ல போட்டிருந்தா அப்பவே கடுமையான நடவடிக்கை எடுத்து குண்டாஸ்ல போட்டிருந்தா இது போன்ற ஒரு செயல் வராமல் அந்த ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும். திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் ரவுடிகளின் ராஜ்யம் கொடிகட்டி பறப்பதாக தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. விடியல் விடியல் என கூறி ஆட்சிக்கு வந்த திமுக பெண்களுக்கு விடியலே இல்லாத நிலையை உருவாக்கி விட்டதாக கடும் சாடல். தீர்வு விடியல் 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். விடியலே நடக்கலையே, விடியலே இல்லையே, அதுவும் பெண்களுக்கு விடிவு காலமே இல்லையே. இப்போ அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மேலும் ஒரு மாணவியிடம் ஞானசேகரன் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது விசாரணையில் அம்பலம். பாதிக்கப்பட்ட மாணவி அளித்த வாக்குமூலத்தால் அடுத்தடுத்து வெளியாகும் பரபரப்பு தகவல். ஆண்டே ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் சில மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது கண்டுபிடிப்பு. ஞானசேகரன் மீது பாலியல் வழக்கு பதியாமல் வழிப்பறி வழக்கு பதியப்பட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியானது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களுக்கு கட்டுப்பாடுகள் அதிகரிப்பு. மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான நிலையில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய குழு அமைப்பு. சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் இன்று தொடங்குகிறது புத்தக கண்காட்சி. மாலை 4:30 மணிக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கான 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை சென்னை குரோம்பேட்டையில் அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா 30ஆம் தேதி முதல் 1ஆம் தேதி வரை நடைபெறும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. திருக்குறள் நெறி பரப்பும் 25 தகைமார்களுக்கு பரிசுகள் வழங்குகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சென்னை சாலைகளின் சிக்னல்களில் மாநகர பேருந்துகளும் முன்னுரிமை அளிக்கும் புதிய திட்டம். ஆலந்தூர் முதல் விமான நிலையம் வரை திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாக தகவல். திண்டுக்கல் அருகே பேக்கரியில் வாங்கிய சிக்கன் ஃப்ரைட் ரைஸில் புழு. நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவர்கள் புகார். பண்றீங்க அப்படின்ட்டு அவங்க அதுக்கு அந்த மேனேஜர் தம்பி விடுங்க தம்பி, நம்ம கடை தான், பாத்துக்கலாம் தம்பி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி, விடுங்க தம்பி, நீங்க காசு கூட கொடுக்க வேணாம் தம்பி அப்படின்னு சொன்னாங்க. நாங்க இதை சாப்பிட்டதுனால எங்களுக்கு பாத்தீங்கன்னா எங்க இதுல 4 பேருக்கு ரொம்ப பயங்கரமான வயிறு வலி. ஒரு தம்பி மயக்கம் வருது, எங்க கூட இருக்க பையன் மயக்கம் வருது அந்த மாதிரி சொன்னா நாங்க இப்போ உடனே ஹாஸ்பிட்டல் போலான்னு இருக்கோம். இத்தனை பேருக்கு உடம்பு சரியில்லை, இதை நீங்க என்னன்னு கேட்கணும் அப்படின்னு. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல பூஜை நிறைவு. மகர விளக்கு பூஜைக்காக வரும் 30ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மீண்டும் நடை திறக்கப்படும் என தேவசம் போர்டு தகவல். சிவகங்கை காசி விஸ்வநாதர் கோயிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற ஐயப்பன் மண்டல பூஜை. கதகளி, காளிகள் உள்ளிட்ட தெய்வங்கள் வேடமணிந்து பக்தர்கள் ஊர்வலம்.
அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பாஜக மூத்த தலைவர் அத்வானி டிஸ்சார்ஜ். உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டதை அடுத்து மருத்துவமனை நிர்வாகம் நடவடிக்கை. இந்தியா கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் கட்சியை உடனடியாக நீக்க வேண்டும். அரவிந்த் கெஜ்ரிவாலை காங்கிரஸ் மூத்த தலைவர் அஜய் மக்கன் விமர்சித்த நிலையில் ஆம் ஆத்மி வலியுறுத்தல். ரசிகர்களை கட்டுப்படுத்தி வைக்க வேண்டியது நடிகர்களின் பொறுப்பு. திரைத்துறையினர் உடனான பேச்சுவார்த்தையில் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி திட்டவட்டம். வாட்ஸ்அப் மூலமாக டாக்குமெண்ட்டுகளை ஸ்கேன் செய்து பகிரும் வசதி அறிமுகம். முதற்கட்டமாக iOS பயனாளர்களுக்கு சோதனை முறையில் செயல்படுத்துகிறது மெட்டா நிறுவனம். பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய இளம் வீரர் சாம் கோன்ஸ்டாஸுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட விராட் கோலி. போட்டியின் மொத்த ஊதியத்தில் இருந்து 20% அபராதம் விதிப்பு. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு இந்திய கிரிக்கெட் வீரர்கள் இரங்கல். மன்மோகன் சிங்கிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக கருப்பு பட்டை அணிந்து மெல்பர்ன் போட்டியில் பங்கேற்பு. இந்தியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் வலுவான நிலையில் ஆஸ்திரேலியா. 2ஆம் நாள் உணவு இடைவேளையின் போது 9 விக்கெட் இழப்பிற்கு 462 ரன்கள் குவிப்பு.